வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அயலான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கும். இந்த பொங்கல் வின்னர் வந்து யார், இந்த பொங்கலில் ரிலீஸ் ஆன படம் எது பெஸ்ட்டு, கேப்டன் மில்லரா அயலானா, இல்லை இந்த ரெண்டு படத்தில் வந்து எதை பெஸ்ட்டாக போய் பார்க்கலாம், எது ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் இருக்கும். இது எல்லாத்துக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அயலான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை தான். அதாவது ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். அவர் வந்து அங்கேருந்து ஒரு பிரச்சனையினால அப்படியே கிளம்பி சிட்டிக்கு வராரு வேலை தேடி. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஏலியனை மீட் பண்ணுறாரு. அந்த ஏலியனும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து வில்லன் கூட்டத்தை வந்து அழிக்கிறாங்க. இந்த வில்லன் கூட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, மனித குலத்துக்கு எதிராக சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து அழிக்கிறது தான் சிவகார்த்திகேயன், ஏலியன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹியூமராக ஃபன்னாக மாசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் மீதி வந்து படம். இதை வந்து ஒரு கதையாக சொல்லும்போது வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதை வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டம், என்ன மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஷங்கர் சார், அதாவது இயக்குனர் ஷங்கருக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே வந்து காலியாக இருந்தது. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எந்திரன் மாதிரி, ஒரு ஐ மாதிரி, ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் சிஜி ஒர்க்கு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எந்த டைரக்டர் இருக்கார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் ஆர் ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த இன்று நேற்று நாளை அப்படிங்கிற படம் ஃபுல்லாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்காமல் அதில் வந்து நிறைய காமெடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பார். அதே ஒரு ஃபார்முலாவை தான் இந்த அயலான் படத்துலேயே வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வர டைரக்டரோட ஒர்க்கு, அவருடைய எஃபர்ட்டு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ், இதையெல்லாம் தாண்டி சில கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, யோகி பாபு அவர்கள், கருணாகரன் அவர்கள், அப்புறம் கோதண்டம் இவங்களுடைய அந்த காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை இவங்களோட சேர்ந்து அந்த ஏலியன் பண்ணுற அந்த குட்டி குட்டி அமர்க்கலமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஃபேமிலி ஆடியன்ஸ், லேடிஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாரையுமே கிட்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்பவே வந்து சிரிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் இருக்கிற இன்னும் நிறைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லணும், இந்த படத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபி அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நிரவ் ஷா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவருடைய சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ஸ்டண்ட் அவங்கள பற்றி வந்து ரொம்ப பேசி ஆகணும். அன்பரியு மாஸ்டர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், இது வந்து ஒரு ஏலியன் கான்செப்ட், இதுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே எஃபர்ட் போட்டு ரொம்ப ஒரு நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் சில ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு கேரக்டர், அந்த வில்லன் கூட இருக்கிற ஒரு பெண் கேரக்டர் இஷா கோபிகர் அவர்கள். விஜய் சாருடைய நெஞ்சுநிலை படத்துடைய ஹீரோயின் அவங்க தான். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பராக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு துணிவு படத்தில் வந்து மஞ்சு வாரியர் எப்படி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அது மாதிரியான ஒரு கெத்தான ஒரு ரோல் தான். என்ன ஒன்று, அவங்க வந்து ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறதும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தவிர்த்து இந்த படத்தில் வந்து என்னென்னலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம அப்படியே சும்மா மெர்சலாக அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஷங்கர் சார் படம் வந்து பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட எடிட்டர் அவருடைய ஒர்க்கை வந்து பாராட்டி ஆகணும். ஜென்ரலாக எடிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு எடிட்டர் அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியம், இது மாதிரி அயலான் மாதிரியான படத்துக்கு ஒரு எடிட்டர் அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எடிட்டர் ரூபன் அவர்களுடைய ஒர்க்லேயே வந்து சூப்பராக தெரிஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராக ஒர்க் ஆகி ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த ஒரு படங்கள், எப்படி சொல்கிறது, ஒரு எந்திரன் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அந்த ஏலியன் என்ன தான் வந்து அங்கே இருந்தாலும் கூட அது வந்து ஒரு சிட்டி மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அதாவது நெருப்பு எரியறது, அங்கே போய் காப்பாற்றுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து போயிட்டே இருந்தது. நமக்கு ஆல்ரெடி எந்திரன் பார்த்த ஒரு ஃபீல் அப்படி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணாரான்ற மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ யாரை வந்து திட்ட வேணாம், நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஹேட்டர் கிடையாது. எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு 10 அவருடைய சுமாரான ஆல்பம் இருந்ததுன்னா அதில் இந்த படம் அயலான் வந்து ஒரு சுமாரான ஆல்பமாக இருக்கட்டும். இப்போது இரும்பிலே ஒரு இதயம் அந்த சாங் வந்து எந்திரனில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்படியே அந்த மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டில்.
ஆனால் இந்த படத்தில் வந்து அயலானில் அது மாதிரி எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம். 24 அப்படிங்கிற படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு டைம் ட்ராவல் படம். அந்த படத்தில் வந்து சில பாட்டுலாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் பிஜிஎம்மும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அயலானில் பாட்டும் வந்து நம்ம கேட்டு ஒரு மனசில் நிற்கிற மாதிரியோ இல்லை பிஜிஎம்மும் வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வில்லனை வந்து கொஞ்சம் வெயிட்டாக போட்டிருக்கலாம். அதாவது வில்லன் கூட வர ஒரு பெண் கேரக்டரை வந்து சூப்பராக போட்ட அளவுக்கு கூட மெயின் வில்லனை வந்து காட்டலை அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா வில்லனோட கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, அவர் வந்து பார்க்க நல்லா ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி இருந்தாலும் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து அருண் விஜய் மாதிரி ஒருத்தரை வந்து வில்லனாக போட்டிருக்கலாம். அந்த விக்டர் அந்த கெட்டப்பில் வந்து ஒரு வில்லனாக போட்டிருந்தா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ வில்லன் அப்படிங்கிறது ரொம்ப இந்த படத்தில் ஒரு வீக் போர்ஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, மலையாளம் படம் ஒன்று இருக்குது, மின்னல் முரளின்னு. அதுவும் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். மின்னல் தாக்கி வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து சக்தி கிடைக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுலேயும் வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது, ஒரு மின்னல் முரளி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூவாக ஒரு கான்செப்ட் வந்து இல்லை இந்த செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த காமெடியெல்லாம் அதே மாதிரி கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க வச்சுருந்தா இந்த படம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்திருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் போனது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு டல்லானதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது. ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த படத்தை வந்து கிட்ஸோட போய் பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தியேட்டரில் இந்த படத்தை வந்து காமிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கான வேலையை தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு, டைரக்டரும் பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே அதுக்காகவே ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து கிளிக் ஆகிருக்கு படத்தில். அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மெசேஜ், அதாவது மனிதர்கள் வந்து இருக்கிறதுலே அவங்க தான் ஆபத்தானவங்க, மனித இனம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப நல்லவங்களும் கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து, சில மெசேஜ் எல்லாம் இந்த படத்தில் வச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ஒரு டச்சு, ஃபைனல் டச் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு பெரிய ஹிட்டு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் அயலான் எப்படி போய் தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அதுவும் வந்து நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாமே தவிர, இந்த படம் வந்து பொங்கல் வின்னரா அப்படின்னு கேட்டால், ஸோ என்னோடய ஒப்பீனியன், டைரக்டர் வந்து அவருடைய எஃபர்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக, அவருடைய ஃபஸ்ட்டு படம் 7 வருஷம் முன்னாடி பண்ணார். இப்போ 7 வருஷம் கழித்து பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட அவருடைய ஒர்க்கை வந்து நான் வந்து குறை சொல்லலை, எல்லாமே வந்து ப்ளஸ் தான். ஆனால் பொங்கல் வின்னரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மில்லரை விட இந்த படம் ஒரு படி கீழே தான் இருக்குது. ஏன்னா கேப்டன் மில்லர் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சில இடங்களில் ஒரு ட்ரிபிள் ஆர் பார்க்குற மாதிரி, ஒரு கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி சும்மா ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. தனுஷ் அந்தளவுக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். டைரக்டர் அருண் மாதேஸ்வரனும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் அயலான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதுக்குன்னு பார்க்கவே வேணாம்பா, தியேட்டருக்கே போவேணா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒஸ்டான படம் கிடையாது. அயலான் ஒரு வாட்டி போய் தியேட்டரில் பார்க்கலாம், ஒரு வாட்டி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக பொங்கல் வின்னர் லிஸ்ட் அப்படிங்கிறதுல அயலான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் யாராவது அயலான் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.